ஹாய்ங்க. என்னடா இது புரட்டாசி மாதம் அதுவுமா முட்டைய வந்து பார்த்திங்கன்னா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது புரட்டாசி மாதம் பிறக்கறதுக்கு முந்தின நாள் வந்து நான் எடுத்தது. இதை அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. காலையிலேயே முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன். கருவாடு இருந்தது. நேற்று நைட்டு கருவாடு தொக்கு பண்ணியாச்சு. மீதி இருக்கிற முட்டையில் நைட்டு வந்து முட்டை சேமியா பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக காலியாயிரும். நாளைக்கு புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலேயே ஸ்கூல்லேருந்து வரப்பவே முட்டை சேமியா வாங்கிட்டு வந்துட்டேங்க. சேமியா மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது இடியாப்பம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு 4 இடியாப்பம் கொடுப்பாங்க. நான் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 3 பேருக்கு அது சரியாக போயிடும். நல்லா வந்து கடாயில் காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுட்டு தேவையான அளவு நறுக்கின வெங்காயம், அதோட தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணுங்க. அதோடு நம்ம தேவையான அளவு கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சேமியாவை உதிரியாக பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆயிருங்க. நான் பாருங்கள் அவசரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு முறை செய்கிறப்ப முட்டை அழுகிட்டு இருந்தது. அதை ஊற்றுனா ஃபுல்லாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் செஞ்சேங்க. ஃபஸ்ட்டே வந்து அதை செக் பண்ணாமல் போட்டது என்னோட தப்பு தான். இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அவசரமாக செய்வோம். கடைசியில் பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அதே வேலையை டபுளாக செய்கிற மாதிரி ஆகிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.